நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு AnandanRB சேனல். நான் உங்கள் ஆனந்தன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்டை நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்ட்னு சொல்லலாம், அல்லது வந்து டைப்போகிராஃபி எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த எஃபெக்டை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்ட் அல்லது வந்து இந்த டைப்போகிராஃபி எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிங்கில் எடுக்கிற ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடோட ஃபோட்டோவோ அல்லது குரூமோட ஃபோட்டோவிலையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை வந்து அவங்களுடைய நேமை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்டில் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குயிக் செலெக்ஷன் டூலை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். குயிக் செலெக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா W கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூலை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இமேஜ் மேலே வந்து நான் இதை வந்து ரைட்டாக அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ்கிங் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல லேயர் மாஸ்க் கொடுத்தேன்னா இந்த இடத்துல மாஸ்கிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏர்லாம் வந்து பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல செலக்ட் அண்ட் மாஸ்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இது லேட்டர் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா CS வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைன்ட் எட்ஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த செகண்டாக இருக்கிற இந்த ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டாக இருக்கிற ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏருக்கு பக்கத்தில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் ப்ரஷஸை வந்து நான் வந்து கொடுத்து இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வரேன். அவுட்புட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டீகான்டமினேட் கலர்ஸை வந்து பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க்லேயே இருக்கட்டும். அடுத்து வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூ லேயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் 0 காப்பி கீழே வந்து கொண்டு வந்து வச்சிடுறேன். கொண்டு வந்து வச்சுட்டு இதில் வந்து ஒயிட் கலரை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபால்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா உங்களோட கீபோர்டில் DA ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிஃபால்ட் கலர் வந்து வந்துடும். இது வந்ததுக்கப்புறமா கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பேக் பேஸ் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து இதில் ஃபில் ஆகிடும். ஸோ ஒயிட் கலர் ஃபில் ஆனதுக்கப்புறமா இந்த லேயர் 0ல் இமேஜ் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T கொடுக்குறேன். Ctrl T கொடுத்து இமேஜை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைப் டூலுக்கு போகிறேன். டைப் டூலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து வெர்டிகல் டைப் டூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாரிசான்டல் டைப் டூல் வந்து நம்ம நார்மலாக வந்து ஹாரிசான்டல் டைப் டூல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டுக்கு வெர்டிகல் டைப் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெர்டிகல் டைப் டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் வெர்டிகல் ஷேப்பில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டாக இருக்கிற மாதிரியான ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போல்டாக இருக்கிற ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து சைஸை வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு
ஸோ ஜஸ்ட் வந்து லெட்டர் வந்து ஆர் வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தெரியணுமோ அப்படின்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். லெட்டர் ஆர் மட்டும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ விட்டு அவுட்டில் இருக்கிற மாதிரியும் மற்ற லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே இருக்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் மாஸ்க்கை வந்து செலக்டில் வச்சுக்கிட்டு இப்போது இந்த இடத்துல ப்ரஷ் டூலுக்கு போகிறேன். ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆர்டினஸை வந்து பார்த்தீங்கன்னா 100ல் வச்சுக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த ஏக்குள்ளவும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் இந்த இமேஜில் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாஸ்க் வந்து செலக்டில் இருக்கட்டும். மாஸ்கில் செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டி சிம்பிள் மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். டி சிம்பிள் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த லெட்டர்ஸ் மட்டும் வந்து செலக்ட் ஆகியிருக்கும். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல செலக்டில் போகலாம். செலக்டில் போயிட்டு மாடிஃபை அப்புறம் எக்ஸ்பேண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து 10 to 15 எவ்வளோ நாள் கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு 15 அப்படின்ற ரேஞ்சில் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போது ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதை வந்து எரேஸ் பண்ணிவிடும். ஸோ ஒன்ஸ் எரேஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். டீசெலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டில் போய்ட்டு நீங்கள் இந்த டீசெலக்டை வந்து கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது இந்த லேயர் 0 காப்பின்றதை வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ட்ராக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போனதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் மேலே ரைட் கிளிக் பண்ணி டெலிட் லேயர் மாஸ்க் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ டெலிட் லேயர் மாஸ்க் வந்து கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த இடத்துல ஸ்ப்ரீ ஃபேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அப்ளை ஆகியிருக்கும். அடுத்து இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு இந்த விப்ரன்ஸை கொடுக்கலாம். ஸோ விப்ரன்ஸை கொடுத்துட்டு விப்ரன்ஸை மட்டும் நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 60க்குள்ளே வச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து நான் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ரிட்டர்ன்ஸ் லேயரை சொல்லிட்டு இப்போது லாஸ்ட்டாக வந்து ஷிஃப்ட்டை கொடுத்து இந்த லேயர் 0 காப்பி மேலே கிளிக் பண்ணனா இது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண லேயர் எல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேயரில் போயிட்டு நியூவில் போயிட்டு இந்த இடத்துல குரூப்னு கொடுத்து கூட நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். இல்லை குரூப்பை வந்து செலக்டில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னா இது மட்டும் செலக்ட் ஆகும். நம்ம வேணும்னா சைஸை வந்து திரும்பவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான வந்து டெக்ஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைடில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டுமே நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஃபெக்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இமேஜ் அண்ட் வந்து இதற்கான ஃபாண்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PSD ஃபைலை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த PSD ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த PSD ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளோட சேனலில் இந்த ஃபைலெல்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது போன்ற வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.